வேட்டிகன் தேவாலயத்திலிருந்து வெளிவந்த வெள்ளை புகை. புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 21 போப் பிரான்சிஸ் அவர்கள் மரணம் அடைந்தார். இவருடைய மரணத்தை அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேட்டிகனில் நடைபெறக்கூடிய பாரம்பரியமான அந்த சடங்குகள்லாம் நடைபெற்றுச்சு. அதாவது போப்போடைய வீடு முதல்ல சீல் வைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன்ஸ் ரிங்குன்னு சொல்லப்படுகின்ற போப்பாண்டவருடைய மோதிரம் உடைக்கப்பட்டுச்சு. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போப்பாண்டவர் மரணம் அடைந்துட்டார். இவருடைய அதிகாரம் இதோட முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இதை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அதன் பிறகு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுது. இந்த 9 நாள் துக்கம் அனுசரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருடைய இறுதி சடங்கும் நடைபெறுது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 15 20 நாட்களுக்குள்ள கார்டினல்கள் ஒன்றா சேர்ந்து புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கணும். அதன்படி பார்க்கும்போது மே 7 133 கார்டினல்கள் ஒன்றா சேர்ந்து புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த தேர்தல் நடைபெறுது. அதில் பார்த்தீங்கன்னா புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரிவோஸ்ட்ங்கிற ஒரு நபர், அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு நபர். வேட்டிகனுடைய மரபின்படி இவருக்கு லியோ தி 14ன்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்குறாங்க.